வாங்க பாய்ஸ். சரி டாடி, டோர்னமெண்ட் ஃபஸ்ட் மேட்ச்ரா இவங்க கூட ஆல்ரெடி விளையாடிருக்கோம். நம்மளுக்கு ஈக்குவலண்டான டீம் தானே வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, நம்ம ஒரு குட் ஃபைட் கொடுக்கணும். லைக் ஃபீல்டு இனிஷியலாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவுட் ஃபீல்டு. ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபீல்டு ப்ராப்பராக பண்ணுங்கள், அன்வான்டாக த்ரோவில் அடிக்காதீங்க, கிரிக்கெட் ஆடுங்க, அவ்வளோதான். பட் உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஆடுங்க. ஒருத்தருக்கு அடிக்கிறாங்கன்னா அதே லைனில் போடாதீங்க, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ஒரு செகண்ட் 2 செகண்ட் யோசிச்சு அடுத்தது எப்படி போடணும்னு யோசிச்சு போடுங்க. நம்ம ரீசெண்ட் டேஸில் பண்ணுறது தப்பு அதுதான், கடை ஓவர் முடியணும்னு போடுறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனிவே ஃபுல் ஸ்ட்ரென்த் பாய்ஸ், கம் ஆன் பாய்ஸ். சொல்லவே இல்லையா? ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். ஹாய் பாய்ஸ். இல்லையா? கேப் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஹெல்மெட் போட போகிறாங்களே, இப்போ ஃபுல்லாக போட போகிறீங்களா? இப்போ போடல? நம்ம போடணும். போடாமலே என்ன நான் கைட்டுறது? ஓகே, இது ஒட்டுது இல்லை, அது அவ்வளோதான் இதோட ஒர்த்து. ஒரு லைட்டாக 1 இன்ச்சு, ஏன்னா ரைட் லெஃப்ட் ஒன்று லைட்டாக அவ்வளோதான். உன் கை வை. ஏ குட் ஸ்டாப் டா மச்சி. பேக் அப் பாய். கம் ஆன் பாய். போடலாம் பே. லைன் அருமையா இருக்கு, லெந்த் மட்டும். இது ஒயிட் பால் கிடையாது. கமான்ரா மச்சி. ரொம்ப தூரம் வேணாம், பாலே வரல. பரவாயில்லடா டேய், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸ்வீப்பர் இருக்கட்டும், தேர்ட் மேன் தான் வேணாம். தேர்ட் மேன் தேவையில்லாதது. bowling single da Naren porumappa fielder ra boy nice one ade boy come on ade come back ball shine pannine iru gopena இப்படி வா போதும் எதிரேன் இல்லை டிக்கெட் வேண்டாம் நியூ பேட்ஸ்மேன் பத்து முக்குறாயா. ஏதாவது பாலை ஷைன் பண்ணுங்க, ஒரு சைடு டேமேஜ் ஆகுது பே. சூப்பர் பால் ராடே. இந்த லைன்ல போட்டு கண்டிப்பா விக்கெட் கிடைக்கும். எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் ஆட முடியாது பேர். கம் ஆன் பாய். நல்லா இருக்கு. அதான் லென்த் முன்னாடி வரவை பேட்ஸ்மேன் எட்ஜ் இருக்கு பாரு. கம் ஆன் பாய்ஸ். சேம் லென்த் போடு. முன்னாடி வரவை பேட்ஸ்மேன் முன்னாடி வரவை. இதாண்டா லைன். வேற லெவல். கம் ஆன் பாய்ஸ். இது ஒரு சைடு ஷைன் பண்றா யாஷ். ஏய் சாரி. ஐயோ நைஸ் லைன் ராடே. சூப்பர் ராடே நரேனே. சேம் லைன்ல போடு. இந்த லைன்ல போட்டா கண்டிப்பா விக்கெட் தான் யாஷ். மச்சான் ஒரு சைடு ஷைன் பண்ணிக்கோ நல்லா. ஒரு 6 ஓவர்ஸ்க்கு ரிலாக்ஸாவே வா.
கமாண்டரா அவனுக்கு விக்கெட் இருக்கு பாரு நரேன். கேட்ச் கேட்ச் நைஸ் ரைடா பாய். பரவாயில்ல, அது நல்ல பால்ரா நரேன். கிளியர் அது கிளியர் அது கிளியர். பரவாயில்லப்பா பரவாயில்ல பரவாயில்ல நரேன். நைஸ் ஒன் பரவாயில்ல பரவாயில்லடா. ஏ நரேன் பரவாயில்ல. ராஜுபாய் எட்ஜிலே நில்லுங்க, எல்லா எட்ஜிலே இருங்க. ராமண்ணா கொஞ்சம் வைடா வந்துக்கோங்க. நைஸ் லைன் ராடே, நைஸ் லைன் கமான். பரவாயில்லப்பா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடலாம் பார். உள்ள அடிக்காதடா. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா மச்சான், தானா வரோம் பார். 1 brings 2 தான். கமான் கமான். கேட்ச் பொறுமை, அவ்வளோதான். 1 நெக்ஸ்ட் 2 வரும் பார். கமான் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு பார். உள்ள அடிக்காத, நீ உள்ள அடிக்கிற. ஏய் யாருக்குமே சாரதிக்கு இன்புட் கொடுக்க வேணாம், அவன் போடுவான். இது வரைக்கும் அவன் போட்டுட்டு இருக்கான் நல்லாவே. அது பேட்ஸ்மேனோட டேலண்ட். ஆக்சுவலா ரெண்டு பேட் பண்ணுங்க, அடிக்காதீங்கடா. சொல்லு, அதுதான் நான் பார்த்தேன். எல்லாருமே அவங்கள போய் பேசுறது அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். அதுக்காக நரேன் மற்ற வருஷம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு. யாரு நியூ பேட்ஸ்மேன் தான் பார். 1 brings 2 தான் மச்சான். போடு விக்கெட்ஸ் வரும் பார். லக்கி அம்தானி போடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமான் பாய்ஸ். எடுக்கலாம் பார் மச்சி. early breakthrough எடுக்கலாம் பார் மச்சி. கமான். ஏய் சம லைனு, கொஞ்சம் பால ஷைன் பண்ணுங்க. சூப்பரா போறடா மச்சான். சுரேஷ் அண்ணா கமான்ரா மச்சான். போலிங் நாடே, பால ஷைன் பண்ணினே போ. கொஞ்சம் நியூவா இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்கிட் ஆகும்.
ரிலீஸ் பண்ணா. கமான் கமான், நல்ல ஓவர் தான் மச்சான், கண்டிப்பா விக்கெட் கிடைக்கும் பேர். போடு போடு, 1 brings 2 தான், 2 டாட் பேர். கமான்ரா போய். சுரேஷ் அண்ணா, ஏ அதே பால் போடுறா மாமே, அதே லைன்ல போடு. கமான் கோபி அண்ணா. நல்லா வரணும் கோபி அண்ணா, அதுதான் ஃபீல் செட்டு. நான் வந்து அந்த பாலே சொன்னேன், நீங்கள் ஏன் எதுவும் நிறுத்தினீங்கன்னு தெரியல. அவர் இப்படி தான் போனார், இப்படி அதுதான் சொன்னார். இல்லை பால் ஷைன் பண்ணுங்கப்பா. ஆமாம் வேற என்ன, ஆமாம் உள்ள வந்துச்சு ஃபர்ஸ்ட் பால் இப்படி போனார். நீ நல்லா கவனிச்ச சுரேஷ் அண்ணா மேலே அவரோட பேட்டோட பொசிஷன் தான் கரெக்ட். இன்கேஸ் எதனா போட்டு அவரோட பேட் பொசிஷனில் தான் அவர் அவுட் ஆனார். போகிறோம் பிரதர், பேட்ஸ்மேன் இன்னும் கவர் பண்ணிடும். எல்லாம் கொஞ்சம் எட்ஜிலே இருங்க. மனோ பழைய மாதிரியே ஃபேஸ் போடு, எதையுமே மாத்தாத, ஃபேஸ் பால் தான். ரிலீஸ் பண்ணு, பால் ஸ்கிட் ஆகி வரும். போடு போடு. கமான்ரா மனோ, எதையுமே யோசிக்காத, போடு போடு, அதே ஃபேஸ்ல போடு. போ 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 மச்சி, பால் போவாது, போ 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 போ. கீப்பர் ஃபீல்டர்டா டேய். நைஸ் எஃபோர்ட்ரா வெங்கட். அண்டர் த பேட் தான் மனோ, சூப்பரா போட்டேன். மிஸ் பேட்ஸ்மேனு, அத்த வாட்டி கண்டிப்பா மாட்டிப்பாரு. போடு போடு. கமான்ரா மனோ, விக்கெட் கிடைக்கும் பேர். 1 brings 2, 2 brings 3. கமான் கமான் பாய்ஸ். ஏய் நல்ல பால் தான்டா, சீமாய் வருதுடா பால். போடு, நல்லா ஷைன் பண்ணுங்கப்பா ஒரு 2 பாலை. கமான்ரா பாய்ஸ். ஐயோ சூப்பர் லைன்டா டேய் மனோ. கமான்ரா, இன்னைக்கு உன்னோட டே, கண்டிப்பா விக்கெட் கிடைக்கும் பேர். பேட்ஸ்மேனுக்கு ஃபுட்டே மூவ் ஆகல பேர். கமான்ரா போய், கமான் கமான். 2 brings 3 பேர். வா 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 பழனி, ரெடியா இரு பழனி, த்ராஷ் ஆகும். ஒரு சைடு இப்படி வா, ஒரு கையா, சூப்பர். கமான்ரா மனோ, விக்கெட் கிடைக்கும் பேர். கண்டிப்பா கிடைக்கும். கமான்ரா மனோ, பேட்ஸ்மேன் பேடல் ஸ்வீப் போறாரு பேர். அந்த பாலை போடாத, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சுன்னா என் கிட்ட தான். கமான் கமான் பாய். அவ்வளோதான்டா டே, நைஸ் ஒன் பேர்.
பாலை நல்லா ஷைன் பண்ணுங்க பாய்ஸ். சுரேஷ் நல்லா ஷைன் பண்ணு பாலை. 6 ஓவர் வரைக்கும் நிற்கட்டும். சீமாய் வரும். விக்கெட்ஸ் தான். 2 விக்கெட் வந்தால் இன்னும் நம்ம கையில் தான் மேட்ச்சு. கமான் கமான், ஒரு பேட்ஸ்மேன் தான். கமான் கமான், டாட்ஸ் தானே ஆடுவாங்க மனோ. ஃப்ரீயா போடு. கேட்ச். ஸ்டாப். ரமணா அவுட். நைஸ் ஸ்டாப் பாய். நைஸ் ஸ்டாப், நைஸ் ஸ்டாப். அதான் மனோ, இந்த பேட்ஸ்மேன் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாப்பார் பார். கமான் கமான். ஃபீல்டிங் ராமண்ணா. தெரியும் தெரியும் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கூட நின்றுச்சு இல்லை, அதுதான் மேட்ரு. இந்த பால் ஹிட்டிங் தான் போனோம் மனோ. கமான், யோசிச்சு போடு. விக்கெட் தானாக கிடைக்கும் பார். ஃபுல் ப்ரெஷர் தான். கண்டிப்பா ஹிட்டிங் தான் போவார் பார். போடு போடு. ஐயோ ஐயோ, சே நைஸ் ஒன்றா டேய். சே அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ் ஃப்ரண்ட்ல. வேற ஹிட்டிங் இன்டென்ஷனே இல்லை, அவங்களுக்கு ஸ்கோர் வந்துச்சு, அதனால அவங்க அடிக்கவே போக மாட்டாங்க. நீ பாட்னு போடு, புரியுதுச்சா? போடு போடு மச்சான். அவ்வளோதான்டா டே. டாட்ஸ் மட்டும் தான் இங்க. கமான் கமான். மாமே ஹிட்டிங்கே போக மாட்டாங்க. நீ பாட்னு கூலா லைன் அண்ட் லென்த்தில் போட்டு அவங்களுக்கு ஸ்கோர் வந்துச்சு. கேட்ச் கோபியண்ணா. ஃபீல்டர் அடி 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 அடி. இது ஏன் ஒரு ராட்னம் அடிக்குது? மனா சைன் பண்ணு மாமா. ஃபீல்டிங் கோபியண்ணா. ராஜுபாய், ராமண்ணா, பிகே. ஏ மாமே, 3 பால் இவர் அடிக்க தான் போவார். நீ எதையுமே யோசிக்காத. ஒரு பால்ல விக்கெட் கிடைக்கும். நீ போடுறதே போடு. ஸ்டாப் பண்றா. நைஸ்ரா டே, நைஸ்ரா. ஃபீல்டிங் சாரதி. ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாய்ஸ். போதும் போதும் போதும், கரெக்டாக வந்துட்டீங்க ஆல்ரெடி. போதும் கோபி அண்ணா. ஐயோ மனோ மனோ, பரவாயில்ல. நைஸ் ட்ரை. ஏய் நைஸ் போலிங்கடா டே. லாஸ்ட் பால் ஆஃப் த பவர் பிளே. கண்டிப்பாக ஹிட்டிங் தான் போவாங்க. எதையுமே யோசிக்காம நீ போடு. கண்டிப்பாக மாட்டிப்பாங்க பார் இந்த பால்ல. பாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள்லேயே இருங்க. பார்த்துக்கோங்க, சர்க்கிளோட எட்ஜை பார்த்துக்கோங்க மச்சான். ஹிட்டிங் மட்டும்தான், நீ யோசிச்சு போடு. யாஷ் ரெடியாரு, உன் கையில் கேட்சு. ஐயோ குட் பேக்கப், குட் பேக்கப். பரவாயில்ல மச்சான், கொஞ்சம் இறங்கியிருந்தா விக்கெட்ரா. அது வேர் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு அவருக்கு, இல்லைன்னா கிரகம். என்ஜா 6 அப் இல்லை 5 தானா? ஆமாம் இல்லை. ஓ இது தெரியாமல் லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளேலாம் சொல்லுங்க. பாய்ஸ் எந்த இன்டென்ஸாக விடாதீங்க. லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளே. விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்க. இந்த பேட்ஸ்மேன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குவார்ட்டரில் தோத்தோம் இவங்களால தான். விடாதீங்க விடாதீங்க.
இந்த ஒரே பேட்ஸ்மேன் தான் இன்னைக்கு கேட்சை மிஸ் பண்ணோம், தோத்தோம். இன்னைக்கு அது நடக்கவே கூடாது. கமான் பாய்ஸ், கமான் பாய்ஸ். ஞாபகம் இருக்கா? இந்த வாட்டி கேட்ச், அந்த போன வாட்டி கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்சே முடிஞ்சிருக்கும். கமான்ரா டே மனோ, இந்த பேட்ஸ்மேன் விக்கெட் கண்டிப்பா வேணும் பார். பரவாயில்ல பரவாயில்ல, லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணு. அவங்க அடிக்க தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம். இதை தான் நான் சொல்கிறேன், நம்ம பவுலர்ஸுக்கு தூக்கி உள்ள பேட்டுக்கு கீழே போடுறதே வேலை. ஸ்பேஸுக்கு பேட்டில் எங்கே போட்டாலும் அது 4-6 போகுது. 4-6ன்னு ஈஸியாக அந்த ஃபேஸுக்கு. ஆனால் அவங்க போடும்போது அவ்வளோ ஃபாஸ்ட் வர மாட்டேங்குது, நம்ம அச்சாலும் போக மாட்டேங்குது. ஏய் பால் ஹோல்டர் ஆயிடுச்சு, பால் ஃபாஸ்ட்டே வரமாட்டேங்குது. யோசிச்சு போடுங்க பாய்ஸ். இதுக்கப்புறம் சர்க்கிள் எட்ஜு தான் கோபி. நான் ரொம்ப வைடாக போயிட்டேன், இப்போ ரொம்ப தூரமாக போயிட்டேன். இப்போ சுரேஷ் டெம்பா. மனோ சூப்பர் பால் ராடே. கமான் கமான் பாய்ஸ், இந்த ஒரு விக்கெட் தான் பாய்ஸ், மேட்ச் நம்ம கிட்ட. வா 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 வா. பரவாயில்லடா சாரதி, நைஸ் ட்ரை. சின்ன பையன் தான் விடு. பழனி எல்லாத்துக்கும் எமோஷன் ஆகாது, எல்லாருமே காவா விடுவாங்க. இதில் மன்னிக்க முடியாது, கோபி அண்ணா தான் பிடிக்கலாம். உன் கை கீழே தான் இருக்கு. பரவாயில்ல சாரதி, கேட்ச் எடு வரும். போலிங் டேய். கமான்டா டே, போலிங்டா. நைஸ் ஒன் மனோ, பால்ஸ் டு கம்பேர். லாஸ்ட் பால் ஆஃப் த பவர் பிளே. விக்கெட்டுக்கு சான்ஸ் பாரு. இந்த பேட்ஸ்மேன் ஹிட்டிங் தான் போவாரு, ஹிட்டிங் தான் போவாரு. கமான்டா டே பாய்ஸ். போலிங் டே. நைஸ் ஃபீல்டிங் கோபி அண்ணா. பழனி, நீ எனக்கு பேக்கப் பண்ணிட்ட. எனக்கு பேக்கப் ஆல்ரெடி ராமன் ஆகுது. நான் இப்படி அடிக்கிறேன், இப்போ பால் போச்சுன்னா என்னதான் கழுவி ஊற்றுவாங்க, உடனே திட்ட மாட்டாங்க. ரொம்ப வெறுப்பேற்றிட்டு. ஆமாம் ப்ரோ, லாஸ்ட் டைம் நீங்கள் மறக்கலாம். இல்லை ப்ரோ, 4 மேட்ச் இருக்கு. ஆமாம் தெரியும், நம்ம 4 மேட்ச் தான் ஆடி இருக்கேன். தெரியும் தெரியும். 2 ஸ்ரீதேவி. ஆனால் நாங்கள் லாஸ்ட் மேட்ச்சு உங்களை வின் பண்ணிட்டீங்க. அடுத்த 3 மேட்ச் தான் வின் பண்ணோம். இந்த வாட்டி நாங்கள் தான் வின் பண்ணோம். கரெக்டு. எல்லாம் ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க போல இருக்கேன். உங்களை மட்டும்தான் நாங்கள் தூக்கணும். ராமண்ணா bowler அந்த மாதிரி. கமான் ராஜு. குட் ஒன் குட் ஒன். ஏய் நைஸ் லைன் யா ராஜு, கண்டிப்பா விக்கெட் கிடைக்கும் பார். இந்த லைன்ல போட்டா விக்கெட் தான், கிளியர் பண்ண முடியாது பவுண்டரியை.
கமான் கமான். ஐயோ ஏ ராஜு சூப்பரா போடுற. குட் பேக்கப் ராமண்ணா, குட் பேக்கப். நைஸ் பால்யா ராஜு, நல்லா திரும்புது பேர் பாலு. ஐயோ கையில பிகே ஃபீல்டிங். இந்த பேட்ஸ்மேனுக்கு ரன் வரல பேர். கமான் கமான், டிஃபெண்ட் தான் பண்ணுவார் பாய்ஸ், ரெடியா இருங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பேர். விக்கெட்ஸ் தான். ஐயோ ஏ குட் எஃபர்ட்ரா வெங்கி, குட் ஃபீல்டிங்டா. அவன் த்ரோ வராதுன்னு நினச்சமாமே, இவ்வளோ தூரம் வரான் பையன். நீங்களாம் பேக்கப் இருக்கீங்கல்ல. கமான் ராஜ், விக்கெட் கிடைக்கும் பார். போலிங் ஐயோ இதுவும் நல்லா திரும்புது, போடி விக்கெட் கிடைக்கும். நீ அநியாயம் ராஜ். இல்ல சூப்பர் பால் அது. ராஜே கண்டிப்பா விக்கெட் கிடைக்கும். பிகே ரெடி, வெங்கி ரெடி. கமான் ரா பாய்ஸ். ராமண்ணா அச்சா அவுட்னா விட்டுரு. விட்டுரு ராமண்ணா, அது ரீச் ஆகிடுவாங்க. நீ அங்கே ஃபீல்டரை யாரு பாரு. எது ஸ்டெம்பில் உனக்கு பண்ணுமா? ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப்பில் பட்டுனாச்சே. கமான் ராஜு பாய், விக்கெட் தான் பார், கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும் பார். கமான் ராமண்ணா. குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். பழனி ரெடி கேட்சுக்கு. ராமண்ணா வாணா. போலிங் வாங்கிக்கின்னு போ. உள்ள போட வேணான்னு சொல்லாத, உள்ள போட வேணான்னு சொல்லு. மிஸ் டைம் ஆயிடுச்சு. வைடா போட்டு அடிக்க வை. சூப்பர் ஃபீல்டிங். பேக்கப் ராஜு, நீ தான் பேக்கப். ஒரு 2 ஸ்டெப்பாவது முன்னாடி வா. போடு போடு, இந்த பேட்ஸ்மேனுக்கு நீ போடு ஃப்ரீயா. ரொட்டேட்டிங் தான் ஸ்ட்ரைக். இவரு கேட்சே கையில திரும்ப. ஃபீல்டிங் பேக்கப். ஒன்று ஸ்டெம்பு கிட்டையாவது நிற்கணும்ல. கமான் ராமன். கேட்ச். ஐயோ சூப்பரா போற ராமண்ணா. உனக்கு புரிஞ்சிச்சுல, அவ்வளோதான். வைடா போட்டு லெக் சைடு அடிக்க வை. தப்பானா கேட்ச் தான்.
ராஜு நீ தான் போய் எடுக்கணும் ராஜு. லெக் சைடு போகுது பாலு. பேட்ஸ்மேன் மறைச்சிட்டார், தெரியல எனக்கு. ஜஸ்ட் ஸ்டம்புக்கு கூட. இந்த பேட்ஸ்மேனுக்கு, அதாவது நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்க பேட்ஸ்மேனுக்கு நீ எப்போவுமே போகிற மாதிரி ஆஃபில் குத்தி மிடில் போகுது. ஆனால் இந்த பேட்ஸ்மேனுக்கு தொங்குது. அதாவது தூக்கி போட்டு இல்லை, ஷார்ட் அடிக்கணும், ஆஃப் சைட்லேருந்து வலிக்கணும். இருக்கு ராஜு பாய், ஓவருக்கு பிரேக் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அவசரப்படாதீங்க பாய்ஸ், ஃபீல் ஃப்ரீ. கண்டிப்பாக மேட்ச் விக்கெட் கிடைக்கும். ராமண்ணா அச்சா அவுட்டுண்ணா. ஸ்டெம்பில் பட்டு இப்படி போவோம், நான் இப்படி பிடிச்சி கூட அடிச்சிடுவேன். விட்டுரு bowling 50 ப்ரோ. பேட்டிங் உள்ள போட்டா வெளியே. கோபி அண்ணாவோட 4 மொமெண்டமத்தை மாற்றி விட்டுச்சு. கேட்ச். ஐயோ வந்தானா? வந்தான். Come on boys. Come on Raju. சுரேஷ் அண்ணா பேசு. ஸ்லாட்டு அந்த 4 ஒன்றும் பண்ண முடியாது. போன ஓவர் போட்ட மாதிரி தான் ராஜு. அதாவது ராமண்ணா, 1 பவுண்ட்ரி 2 பவுண்ட்ரி ஓகே, தப்பு நடக்கும். எல்லாமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது நான் தப்பாக எதுவும் சொல்லலை, கேப்டன் கிட்ட தான் சொன்னேன். வா ராஜு வா, bowling யோ. குட்.
சிங்கிள்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. கேட்ச்டா டேய். பரவாயில்ல ராமண்ணா. இது கன்வெர்ட் பண்ண ஷாட் தான், பிரச்சனை இல்லை. போலிங் போலிங். இதுதான் ராமா லைனு. வேணாம் மச்சான் சிங்கிள் போயிடுச்சு அது. போலிங் ராமா, அப்படிதான் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுதான் கமான் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுது பே. கமான் பாய். சொல்றேன் சொல்லி தான் அனுப்புறேன். ஐயோ சொன்னேன், இதான் சொன்னேன். பச்சு நல்லா திரும்புது பிச்சில். கேட்ச். ஜஸ்டியா நைஸ் ரைடா டேய். புரியுதா ராமண்ணா? போலிங் ராமண்ணா, உன்கிட்ட தான் அவுட் ஆவார்னு நினைக்கிறேன். கமான் மாமே வா. சூப்பர். அவுட் சைடு ஆஃப்லேருந்து ட்ராக் பண்ண சொல்லு. பாய்ஸ் எல்லாரும் வாங்க. நீங்கள் நல்லா போடுறீங்க. ஒரு தப்பு உள்ள விக்கெட்டுக்கு ஆசைப்படுறீங்க. அதுதான் அந்த ஸ்லாட்டில் போட்டு அவருக்கு ரன்னை கொடுக்குறீங்க. இல்லை அவங்க கிட்ட வெயில் வந்துட்டான் தானே. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டேன். ஸ்லாட்டில் போட்டால் தான் கன்வெர்ட் ஆகுது. ரன்னு போலன்ற கரெக்டாக என்கிட்டே பார்த்து அடிக்கிறாங்க எல்லாம். இவன் முன்னாடி குத்துனா மச்சான். அந்த பால் போன ஓவர் கூட நல்லா தானே போட்டேன். ஒரு பால் லெக் ஸ்பின்னர் கூட அங்கே போட்டேன். போனது மாற்றின பார்த்து அது மாற்றாத. அது எப்பயாவது அந்த சைட் போகும். நீங்க காத்து அந்த சைடு உடனே ஸ்லாட்ல போட்டுறீங்க. அது பெரும் கொஞ்சம் ஃப்ளைட் போட்டுருக்கு. எங்க எரிச்சு மாட்டுவேன் நான். இந்த மாதிரி அடிக்கிறவங்களுக்கு பவர் இருக்கும். ஷோல்டர் எல்லாம் போட்டு அடிச்சிருவாங்க காத்து இருந்தாலுமே. நீ வந்து ஃப்ளைட் பண்றத கொஞ்சம் டிராக் பண்ண விடுங்க பேட்ஸ்மேனை. கஷ்டப்பட்டு அப்படிதான் பச்சு சொன்னேன். அவங்க வந்து இந்த சொல்லி தண்ணி ஏத்துற ரைட் தானா? நம்ம அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரல. உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு இழுத்து அவங்க அடிக்க வைங்க. நிக்கிறாங்களா? இங்க இங்க வந்து இப்படி அடிக்கிட்டோம். அதுதான் இழுக்க விடுங்க, அவங்கள கஷ்டப்பட விடுங்க. பிரச்சனை இல்ல. 104 தான். இதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஆஃப் சைடில் பேட்டே போக மாட்டேங்குது அந்த ஒரு பேட்ஸ்மேன் தவிர. அதுவும் அந்த பேட்ஸ்மேன் வந்து இப்படி தான் ஆடுறாரு ஆஃப் சைடில். ஃபாஸ்ட் பால்லையும் பார்த்துட்டேன். ஓகேவா? இது பண்ண விடுங்க. அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் வந்து. இங்கே பாரு அடே. இப்போ அவங்கள வந்து நீங்கள் மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் அவங்க ஃபாஸ்ட் வரணும், வெயிட் பண்ணணும், ஸ்லோ வரணும். அப்படியே அதுக்கப்புறம் ஸ்லோ வரணும், வெயிட் பண்ணணும், ஃபாஸ்ட் வரணும். அந்த மாதிரி அங்கே வச்சுக்கோ. நீ இப்படி பண்ணணும். என்னடா மூணு சொல்லிட்டு நான் போகிறேன். நீ அங்கே போ, நீங்கள் போ, நாங்கள் போ. அவ்வளோதான். அவுட் சைடு ஆஃப் அந்த பிச் இருக்குல்ல, அங்கே ட்ராக் பண்ண விடும். அதாவது இந்த 3 ஸ்டெம்புக்கு இங்கே இந்த லைனில் வரணும். உனக்கு இந்த லைனில் எங்கே வேணாலும் பிச் ஆகலாம். உனக்கு நான் அப்பவே சொன்னேன். நான் ஒரு உள்ளாடி அது எப்போ தெரியுமா 3 பால் நல்லா திருப்பி விட்டு ஒரு பால் தூக்கி உள்ளாச்சிடணும்.
புரியுதா? நீ ஃபர்ஸ்ட் பால் தூக்கி உள்ள தூக்கி வெளில வச்சிட்டார். அவர் அப்பதான் ஸ்ட்ரைக்கே வராரு. உனக்கு 3 பால் திரும்பவே அந்த ஒரு டிஃபென்சிவ் திரும்புது அப்படின்னும் போது தூக்கி சடனும் ஃபுல் ஆம்ல ஃபாஸ்ட் பவுலிங் எப்படி போடும் அந்த மாதிரி ஃபுல் ஆம்ல வச்சு டைமிங் மிஸ் ஆகிடும், மாட்டிப்பாரு. அதே மாதிரி இந்த மாதிரி திரும்பும் போது அவங்க வந்து ட்ராக் பண்ணி அடிக்கணும். ஏன்னா இந்த சைடு இப்படி ஆடவே இல்லை, அதுதான் சொன்னேன். நம்ம ரன்னு போனது எல்லாமே அவன் ஊருக்கான ஸ்லாட், ஏதாச்சும் ஒரு சிலர் தான் அவர் கன்வெர்ட் பண்ணார். எது எங்க நீங்க 3 பேர் வரீங்க? இப்படி வந்துடுண்ணா. அப்போ கோபியண்ணா எஜ்ஜிலே இருங்க. 60யா? ஷூ உந்து வழுக்கும், பார்த்து ஓடு. நீ வராத பழனி, நீ வராத. ஏன் நீங்களும் சேர்ந்தே நடக்கிறீங்க? கமான். போலிங்கடா டே மச்சி, சூப்பர்டா டே. கமான், க்ளூலெஸ் தான் பேட்ஸ்மேனு. ஃபீல்டிங் பேக்கப் இல்ல, சிங்கிள் தான் சுரேஷ் அண்ணா. எப்படி அப்ப இங்க யார் வரா? நீங்களா அங்கேயே நின்னா? கேட்ச். திரும்ப பேக்கப் ஆனா ராமண்ணா, பேக்கப் ஆனா, கை கட்டி பார்க்காதண்ணா. எங்கண்ணா இருக்குது? நல்லா இருக்கு மச்சான். கமான் அடே, பவுண்டரியில 3 பால்ஸ் இருக்கு. கமான். bowling yaar. Nice one அடே boy. நல்ல திங்கிங். வைட பத்தில worry பண்ணாத. நல்ல திங்கிங். அருமையா இருக்கு அடே. கமான் டா யதோ. கேட்ச். நல்லா இருக்குடா டேய், நல்லா இருக்கு. மாமே கண்டெய்னிங்டா, லாஸ்ட் ஒன் பார் போட்டு வா. அம்பேர் பால்ஸ் கோ. கண்ணே போல பார். டைட்டா இருக்கு. பெருசா ஆட்னா அவங்க. அவே. நா பாய்ஸ். bowling டா மச்சி, கம் ஆன் பாய்ஸ். பக்கா போட்டு இருக்கடா மாமா, கம் ஆன் டா. நல்ல லெந்த் வேரி பண்ணிருக்க பாரு. கம் ஆன் பாய்ஸ். ஐயோ, ஏய் நைஸ் ஸ்பெல்ரா. கம் ஆன் ராமண்ணா. இல்ல கோபி இல்ல. கோபிண்ணா உள்ளேயா? ஓ வெளியே அங்கதானா? எது நல்ல ஃபர்ஸ்ட் ஓவர், ரெண்டாவது ஓவரும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணா. நம்மளுடைய ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு, செகண்ட் தான் கன்ஃபியூஸ் பண்றாங்க. கமான் ராமண்ணா, இந்த இடமும் நல்லா திரும்பும், எதையுமே யோசிக்காத. கோபிண்ணா நல்லா வா, ஃபாஸ்டா வா. அந்த ப்ளூ ஷீட் கிட்ட வா கொஞ்சம். போதும் ரமணா, அட்ஜஸ்ட் பண்ணிக்காதண்ணா. பழனி 2 ஸ்டெப் முன்னாடி வா. டச் அவுட் பே. கரெக்டாக தானே இருக்கேன் இப்படின்றீங்க.
bowling ராமா. பால் ஏய் சொன்னல ராமா அப்பவே. பேட்டிங் ப்ரோ. சொன்னல. அவுட் சைடு ஆஃப் பண்ண அப்படிதான். பேட்டிங் அதான் இழுத்து அடிக்க விடணும். இதுக்கப்புறம் கண்டெயின் நம்ம பண்ணணும். எதுக்கு அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல போடணும்? நம்ம கிட்ட பால் இருக்கு, நம்ம கண்ட்ரோல் எல்லாமே. அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏன் போட்டு இங்க அடிக்க அவரு ஈஸியா அடிக்கிறாங்க. இங்க வந்து இப்படி அடிக்கிட்டு முதல்ல கொஞ்சம் டாஸ் பண்ணி போட்டு விக்கெட் விழுக்கும். இப்போ கிளியர் ஆயிடுது ஈஸியா. அவரு பவர் இருக்கு. பவர் இருக்கு, நல்லா போல். நம்ம சேலா போல். அதாவது இப்படி இருக்கு. நீ அங்க போட்டனா வலிக்கிறதே கஷ்டம். அதுக்கேத்த மாதிரி நீ நிக்க வச்ச ரெண்டு, ஏன்னா உங்களுக்கு ஷோல்டர் பாருங்க, கொஞ்சம் போட்டா கூட தப்பான ஷாட்னா கூட கிளியர் ஆயிடும். 40 ரன்ஸ்க்குள்ள எடுக்கறனா ஆமா, இப்ப அதுதான் சொன்னேன். எக்ஸிக்யூட் பண்ணிச்சு. இந்த பக்கம் பவுன்ஸ் கம்மியா இருக்குடா. இல்ல ரிலீஸ் பண்ணினா போதும். இல்ல பவுன்ஸும் ஆகுது. பவுன்ஸ் ஆகுது. இல்ல ஆகும் பாய்ஸ் ஃப்ரீ என்ன ராஜ் எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க. ஃளைட்டா இன்னும் ஃளைட்ல ட்ரை பண்ணுன்னு சொல்றேன். அந்த பக்கம் சரி. அப்பா அவள்தான் மனோ கஷ்டப்படுறாங்க மனோ. ஆஃப் சைடில் ரன்னே வரல. இந்த மாதிரி போட தெரியலன்ற அவனும் ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா போட்டான். வைட் ஸ்டான்ஸு, லெக் ஸ்டெம்ப்பு. ராமண்ணா சொன்ன மாதிரியே அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் உனக்கு தான். கமான் நியூ பேட்ஸ்மேன் பேர். கமான் பாய்ஸ், நியூ பேட்ஸ்மேன் தான் ராமண்ணா. யோசிச்சு போடு, நீ சூப்பரா போடுற. ஐயார் டெஸ்ட் மேட்ச். சுரேஷனா கொஞ்சம் க்ளோஸ் ஆவேரு போதும். உடனே இதை விட்டுருந்தா அவுட்டுன்னு இருப்பீங்களா? நான் கேட்ச் விட்டுன்ட்டு. இதுதான் ராமண்ணா நான் அவங்ககிட்ட அந்த பேட்ஸ்மேனுக்கு கேட்டேன். ஐயோ போ ராஜு, ஓடு ராஜு. கமான் பாய்ஸ், ஒண்ணுமே இல்ல. கமான், பால் திரும்ப தான் செய்யும். ஒண்ணுமே இல்ல. ஃபீல் ஃப்ரீயா இருங்க. ஐயோ ராமண்ணா, நைஸ்ரா சாரதி. ராஜு பாய், நீ தப்பெல்லாம் சொல்லல. நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நான் ஒண்ணு சொல்றதை கேளு ஒரு நிமிஷம். சரி சொல்லுங்க. பால் விட்டாரு, நீ சும்மா திரும்பி இப்படின்னா கூட ஓகே ராஜு ட்ரை பண்றான்ற ஒரு எஃபர்ட் இருக்கும். நமக்கு தெரியும் அவர் அங்கீகரித்தாரு, நான் வந்து ஷார்ட்டா வந்திருக்கேன். சாரதி உங்ககிட்ட டூலாம் ஓட முடியாது. கமான்ரா ஃபீல்டர்ரா. டேய் சாரதி, இது இங்க 3 பேர் நிக்க வச்சிட்டு பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. யோசி விக்கெட் தானா வரும். அவங்களுக்கு இப்ப ரன் தேவை. கேட்ச். வாடா மனோ, அவ்வளவுதான். டேக்டா டே மனோ.
ஏய் புஷ்டாடா மச்சான், அப்போ உனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்கும். கரெக்டா விட்டு இருந்தா கழுவி ஊற்றிடுவான். உட்காந்தாங்க மனோஜ் மச்சி சூப்பர் மச்சி. எப்படி ஒரு 2 ஓவர் பண்றேன் இன்னைக்கு. எவ்வளோ சாரதிக்கு ட்ரை பண்ண. சாதி பண்ண அவனுக்கு டீடைல் அவனுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் ரன் வராது, நம்ம கொடுக்கவும் கூடாது. சரியா டாட் மட்டும் வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் விக்கெட் பார்த்து உள்ள இல்லை போட்டிருந்தீங்கன்னா சிங்கிள்ஸ் போயிட்டே இருக்கும். ரன் டாட் தான் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட். அது மட்டும் பிளான் பண்ணுங்க. வர்றவங்களாம் அடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அவுட் சைட் ஆஃப்லேயே வைங்க, பட்டா கூட ஏறி. மாமே இந்த இடத்துல அந்த டீப் பவுன்ஸ் இருக்கு, நீ போடு. எதையுமே இல்லடா, இவன் பேஸ்க்கு அங்கெல்லாம் போகாதுடா. இதுல இந்த இது போடும், பிட்ச் பண்ணி போட்டாலே அவன் ரெகுலரா சர்ஜரி சக்சஸா? நிக்க வச்சு வெளிய போடுவான். சர்ஜரி சக்சஸா? சர்ஜரி சக்சஸ், பேஷண்ட் டெத். நான் சின்ன குழந்தை, நான் பேஷண்ட்டு. ஜோக்கு தான், இருந்தாலும் நான் உனக்கு சொல்லி. பழைய ஜோக் வேற அது. இல்லை பழசு தான். அடுத்த வாட்டி அவங்ககிட்ட அதையே போய் சொன்னா அது நமக்கு நல்லா இருக்காது. நாளைக்கு யூடியூப்ல போடுறேன் பழைய ஜோக் ரங்கசாமி. இது அது பார்த்தியா அந்த வீடியோ? அதுல இருந்து நான் பேசுறதே இல்ல. எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கேன்னு. 8 ஏய், அந்த ஃபீல்ட் தேவையா வெளிய? யோசி ஸ்டார்டிங் போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பால். கமான் பாய்ஸ், எல்லாருமே ரெடியா இருங்க. விக்கெட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பார், நம்ம கிட்ட தான் மேட்ச். கமான் ரா பாய்ஸ். பரவாயில்ல மச்சி. சரியான பேஸ் இருக்குடா மாமா. 100 பால் கூட ட்ரை பண்ணலாம். ஸ்டில் நியூ பேட்ஸ்மேன் தான். மாமே ஓல்டு பால்ல இவ்வளவு ஃபேஸ் ஜெனரேட் பண்றிய, வேற லெவல். ஐடியா எது? யோசி. 100 விக்கெட் எடுக்கலாம். ஐயோ Come on boys. Come on ஏதோ. பவுண்டரிலெஸ் ஓவர் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு பாரு. 10 பால் ஆச்சு. ஏய் நல்லா போறடா மச்சி, அவ்வளவுதான். அந்த ஒரு விக்கெட் தான் பார். யோசி. ஐடியா விக்கெட் எடுக்கலாம். ஐயோ பரவாயில்லடா மச்சான், நைஸ் ட்ரை. பரவாயில்ல, அண்டர் த பேட் போயிடுச்சு. நல்லா போறேன் தெரிஞ்சு. கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. ஏய் நல்லா தான்டா போட்டேன், ஒன்று போனா தப்பே இல்லை. அப்படி ஒன்று போனாதான் ஒரு விக்கெட் கிடைக்கும். கமான் கமான், அப்படி போனாதான் விக்கெட் கிடைக்கும். போடு போடு. ஐயோ இதுதான் சொன்னேன். ஏய் குட் பேக்கப் டா மனோ, குட் பேக்கப் டா. ஓகே. அவ்வளோதான் சுரேஷ் அண்ணா, குட் பேக்கப் டா. டே மனோ, குட் கவர். கமான் பாய்ஸ். ஸ்டாப் த பாய். எவ்வளோ கம்ப்ளீட் பிரதர்? 13ஆ? 120. பழனி 2 ஸ்டெப் முன்னாடி. சுரேஷனா கொஞ்சம் க்ளோஸாகவே இரு. எழில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீங்கள் 2 பேர் ஷார்ப் யூஸ்வலாக அதே மாதிரி. கேட்ச். ஐயோ நைஸா மனோ,
சுரேஷண்ணா வா 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 அதெல்லாம் வரணும். இல்லைண்ணா அது வந்து அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டானா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ராமண்ணா நைஸ் ட்ரை. இல்லை இருக்கட்டும், அவன் கவர் பண்ணிடுவான், ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறான் அவன். கேட்ச் 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 கேட்ச். எப்படா விடுவேன்னு வெயிட் பண்றது எல்லா சைட்ல இருந்தும். விட்டுரும் மனோ, நீ போயிடுறா. சாரி ராமண்ணா. ஐயோ bowling ராமண்ணா. ச்சே, come on boys. பிடிக்கல ராஜு. அச்சா அவுட் ராஜு, அச்சா அவுட் ராஜு. கேப் தான். சே, கேட்ச் எடுத்துருக்கணும். ஓ, தேர்ட் மேனா? பிகே கூல். போ பின்னாடி போ மாமே. ஃபீல்டிங் ராமண்ணா, ஃபீல்டிங். நைஸ் எஃபோர்ட் பேர். கமான், இதுதான் வேணும் எல்லார்கிட்ட இருந்தோம். கமான் பாய்ஸ். சரி, ஓகே. எழில், யாஷ், ராமண்ணா, சாரதி, போதும். அம்மா
வெங்கட் காணமா? யாரா கேட்ச் விடுறன்ற? நீ தானே சொன்ன. இந்த கேட்சுக்கு பதில் சொல்றா. அண்டர் அச்சு. தேங்க்ஸ் அசரி. சூப்பர் மச்சா. போடு பேஸ் போட விக்கெட் கிடைக்கும். ஏய் கேட்ச்டா யாஷே எத்தனா சொன்னல ஹெட் பண்ணு. போன வாரம் ஒன்னாவது விட்டனா? அநியாயமா பண்றீங்களே. கேமரால பேசுறா. ஃபேன்ஸ்ட பேசிட்டு இல்ல இல்ல சூரி எங்க நான் சூப்பர் சூரி சூரி யாருன்னு கேப்பீங்க, இவன் தான் சூரி. இந்த கேமரா எப்படி திருப்பி அவன் வெளில போயிட்டான்டா. கேட்ச் கேட்ச் அவன் பாரு எப்படி பண்ண. நான் எடிட்டே பண்ணலடா இன்னும். எப்படா கேட்ச் விடுவேன்னு வாழ்க்கையில பட்டுச்சு எல்லாம் நடிக்கிறாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பாருங்க வாழ்க்கையில பட்டுச்சு. எப்படா கேட்ச் விடுவேன் எல்லாரும் சொல்லணும்னு வெயிட் பண்றேன். ஒரு பால் வரலண்ணா. அது அப்படிதான் நல்ல ஃபீல் இருக்கு எப்பவுமே. பால் ஏன்டா ஃபீல்டிங் இது ஒரு ஓவர் வேணா சொல்லு கோலி. அதுக்குன்னு ஃபீல்டிங் எல்லா கேட்சும் விட்டுனுங்க, போர் விட்டுனுருக்குது. அது இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் அது பயந்துச்சு, ஸ்லோவா ஓடி வந்தது அப்படின்னு தான் விட்டுச்சு. ஆமா தானே, கான்ஃபிடென்ட் இல்ல. பிரதர் லெஃப்ட்டுங்களா? பேட்ஸ்மேன் லெஃப்ட். ராஜுபாய் உள்ள வேணாம், தேர்ட் மேனே இருக்கட்டும். டிகே எட்ஜிலே இருந்துக்கோ. ராஜுபாய் நல்லா இப்படி வைடா வந்துருங்க. ராவணா இப்படி வாங்க. கோபினா நீ ஃபாஸ்டா இருக்கணும்னா த்ராஷ் ஆகும். அது பாண்டி இங்கே தான்ப்பா இருக்கான். வெங்கட்ட தண்ணி ஏற்றணும்னு சொல்லலாம்ல. சுரேஷ் அண்ணா விடு 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 விடு, சிங்கிள்னா விட்டுரு. நீ அடி, நான் அதுக்குள்ளே வந்துடுவேன். கமான் பாய்ஸ். ராமண்ணா சுரேஷ் அண்ணா இப்படி வாங்க. ராஜ் பாய் கமான்ரா மச்சான். எழில் சிங்கிள் தான், ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா வா. ஃபீல்டிங் டேய். நைஸ் த்ரோ. என்னம்மா ஆம் வச்சிருக்கானுங்க. 131 for 5 15 complete. One. அச்சா அவுட். பேக்கப் டா டேய். குட் பேக்கப் டா டேய். ராமண்ணா இங்கே இருங்க, இங்கே இருங்க. லெஃப்டா? பிகே பிகே ராமண்ணா. டேக். நான் சூரிக்காக சொல்லிட்டேன். சூரி இந்த முன்னாடி சொன்னார் என்ன, அதுக்காக சொன்னேன். அவர் பக்கமே பார்க்கலையா? ஏ நீ யாரா இருந்தாலும் அது பேட்ஸ்மேன் சொல்றதா தான் நினைப்பாங்க. எப்பவும் பண்றதா, எப்பவும் பண்றதா பேசினாரு, அதுக்காக தான் காமிச்சு. நடிக்காத நீ பேட்ஸ்மேன். ஊருக்கே தெரியும் சொன்னாரு எனக்கு. ஊருக்கே தெரியும், ஊருக்கே தெரியும். சவால் அதனால தான் நான் சொல்ல மாட்டேன். கேட்ச் பிடிச்ச சந்தோஷம் நீ என்னமோ சொல்லிட்டு
ஆனால் அவன் ரொம்ப அசிங்கமாக பேசுறான் எப்படின்னு அப்படி சொல்ல எனக்கு சொல்லு நான் பார்க்கல பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் கோபி வெளியே போனாலே கண்ணை வந்து அப்படியே அந்த வெளியே எல்லாரும் வாத்தியார பல்ல பூச்சி பாக்குறீங்க பூராவை பறக்க விட்டு சொல்லி நான் சொல்றேன் கல்வி பாத்தியா நண்பன்டா நீ